தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நினைத்தவரே. அளவற்ற அன்பினால் அழைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே.
நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து துதிப்பேனே. இனிய காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்கள் அனைவரையும் இந்த அருமையான ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து என்ன நடக்குமோ, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, இந்த பேண்டமிக்கா அப்படின்னா என்ன, இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம், இப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் மத்தியில நம்மளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கக்கூடியதா இருக்குது. நம்மளுக்குள்ள அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது? என் குடும்பத்தில ஏன் இவ்வளவு பண கஷ்டம் இருக்கிறது? 780 கோடி ஜனங்க இருக்கிற இந்த ஒரு உலகத்துல தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? நான் யாருன்னுட்டு தேவனுக்கு தெரியுமா? இப்படி பலவிதமான கேள்விகள் நம்மளுக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதத்திலிருந்து சங்கீதம் 147 அதிகாரம் 5வது வசனம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆமென். தேவன் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறாரா? சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, மில்கி வே என்ற கேலக்சில மட்டுமே 25 கோடி நட்சத்திரங்கள் இருக்கான். ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் நீங்க ஒரு செகண்டுக்கு 1 அப்படி நீங்க என்ன கூட 2500 வருஷம் ஆகுமா? அப்படியாப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும், பிரச்சனையில இருந்தாலும், மனவேதனையில இருந்தாலும் அது தேவனுக்கு தெரியும். நீங்க யார், உங்க பேரு என்ன அப்படின்னுட்டு தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம சகோதரர் லாசர் ஈஸ்ட் ரீஜன்ல இருந்து நம்மளுக்காக தெய்வ செய்தியை கொடுக்கிறார். நம்ம இருதயத்தையும் நம்ம மனசும் தெரிந்து வைத்து தேவனோட வசனங்களை கேட்போம். அதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, அப்பா நன்றி ஆண்டவரே, நல்ல ஒரு வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இதோ எங்களுடைய ஆராதனையின் துவக்கமாக இதோ உங்களுடைய பாத அண்டையில் வர்றதுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, அதற்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ நட்சத்திரங்களின் பெயர்களை அறிந்த தேவன், நட்சத்திரத்தின் எண்ணிக்கையை அறிந்த தேவன், அப்போ எங்களை பத்தி எல்லாரும் எவ்வளவு உங்களுக்கு தெரிந்த தேவனா இருக்கிறீங்கிறது அப்ப எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்துல கூட இதோ பேர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கிறீங்க, அதற்காகவும் நன்றி. இதோ உங்களுடைய வார்த்தையை நாங்க கேட்கும் போதோ, இதோ உங்களுடைய வார்த்தைகளை நாங்க தியானிக்கும் போதோ அப்ப நீங்க கூட இருந்து ஆசீர்வதிங்க. இதோ செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரரை கூட அப்ப நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆவியானவர் தாமே அப்பா அவர் மூலமா எங்களுக்கு உங்களுடைய செய்தியை தர்றதற்கு அப்ப நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துங்க, நீங்க வழி நடத்துங்க. இதோ யாராவது கனெக்ட் பண்ண முடியல, நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி எது இருந்தாலும் காட் அப்ப சரியான நேரத்துல சரியான உதவி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்ப நீங்க உதவி செய்யுங்க. நீங்க ஆசீர்வதிக்க பொறுமைக்காகவும் நன்றி. இந்த ஆராதனை நீங்க எடுத்து நடத்த பொறுமைக்காகவும் நன்றி கூறி இதை எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆமென்.
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்கள நானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்கள நானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. மீண்டுமாக நாம் எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையாய் தேவனை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் முதல் நாம் சங்கீத புத்தகத்தில் இருந்து தேவ செய்தியை பார்த்து ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கொடிய காலத்தை சந்தித்து அதை கடந்து செல்வதற்கு ஏதுவாக வருகிற சில வாரங்கள் நாம் சங்கீத புத்தகத்தில் இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன் சங்கீத புத்தகத்தின் பின்னணியை குறித்து சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம்.
சங்கீத புத்தகத்தில் பெரும் பகுதியானது கவிதைகளா இருக்கிறது. அது யூத மக்களுடைய வரலாற்றில் ஒரு பாடல் புத்தகமாகவும் பல காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இன்றும் நமக்கு சங்கீதங்களில் அநேக பலன் உண்டு. அது நமக்கு தேவன் யார் என்றும் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்றும் தேவன் நம் உணர்ச்சிகளை தேவனிடத்தில் எப்படி வெளிப்படுத்துவது என்றும் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. சங்கீத புத்தகம் நமக்கு கர்த்தரை ஒரு இரட்சகராகவும் ஒரு சிருஷ்டி கர்த்தாவாகவும் ஒரு நியாயாதிபதியாகவும் ஒரு ராஜாவாகவும் காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் சங்கீத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கஷ்டமான காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் நன்கு ஜெபிக்கக்கூடிய மக்களாக வளரலாம். இன்று நாம் 71வது சங்கீதத்தில் இருந்து தேவ செய்தியை பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஒரு வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார். இவருடைய சத்துருக்கள் இவரை துன்பப்படுத்துகிறார்கள். அவருடைய வியாதியின் நிமித்தமாகவோ இல்லை அவருடைய பலவீனத்தினாலோ அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகிறது. இவருடைய சத்துருக்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இவர் ஒரு பாவி, தேவன் இவரை விட்டு விலகி விட்டார் என்கிறார்கள். நாமும் சில நேரங்களில் இப்படியாக சிந்திக்கிறோம். வியாதியிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் கடந்து செல்லும் பொழுது ஒருவேளை நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இப்படி வந்திருக்கு என்று எண்ணுகிறோம். இல்லை என்றால் மற்றவர்கள் அப்படி நினைப்பார்கள் என்று வருந்துகிறோம். இந்த சங்கீதத்தை ஒரு வயதானவருடைய ஜெபம் என்றும் நாம் சொல்லலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் ஒரு வயதானவராக இருந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இளைஞராக இருந்தால் நாம் எப்படி வயதான காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நம்முடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஓய்வு பெறுதல். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். சங்கீதம் 71 1 முதல் 6. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்க அடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இந்த செய்தியில் முதல் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த வயதானவர் எப்படியாக தேவனை பார்க்கிறார். பல வருடத்தின் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய விசுவாசத்தினாலும் அவரால் தேவனுடைய சுபாவத்தை நன்கு அறிய முடிகிறது. சில வசனங்களை பார்க்கும்பொழுது 1வது வசனத்திலே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அவர் கூறுகிறார். 2வது வசனத்தில் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்திருளும், என்னை ரட்சியும் என்கிறார். 4வது வசனத்திலே
என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று கூறுகிறார். மீண்டும் 5வது வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று அவர் தேவனை பார்த்து கூறுகிறார். சகோதர சகோதரிகளே, இன்று கேள்வி என்னவென்றால், நாம் இன்று தேவனை எப்படியாக பார்க்கிறோம்? அநேக சூழ்நிலையில் பல வருடங்களாகியும் தேவனுடைய நம் உறவில் போதுமென்ற மனப்பான்மையோடு நாம் வாழ்வதினால் கிறிஸ்துவ விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையாமல் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். எபிரேயர் 5:12 இவ்வாறாக கூறுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களால் நீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, தேவனை நன்கு அறியும்படி நம்முடைய ஓய்வு திட்டத்தில் ஆவிக்குரிய முதலீடு ஏதாவது செய்கிறோமா? இவ்வாறாக நாம் ஆவிக்குரிய முதலீடை சில காரியங்கள் மூலியமாக நாம் செய்யலாம். ஒன்று, ஆவிக்குரிய புத்தகங்களை நாம் வாசிக்கலாம். இரண்டாவது, நம்முடைய போராட்டத்தை குறித்து பேசுவதற்கும் அறிவுரை கேட்பதற்கும் நமக்கு ஒரு குழுவை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்படி ஒரு குழு நம்மிடத்தில் இருக்கிறதா? அதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? விசுவாசத்தில் யாரையாவது நாம் வழி நடத்துகிறோமா? இந்த காரியங்கள் எல்லாம் நாம் தேவனை நன்கு உணர சிறு சிறு முதலீடாக இருக்கிறது. நாம் இந்த கொடிய காலத்தில் கடந்து செல்வதற்கு தேவனை குறித்து எப்படி பார்க்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எப்படி என்றால், நாம் தேவனோடு அனுதினம் சஞ்சரிப்பதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவரை நமக்கு அடைக்கலமாக்குவோம், அவரை போல் நீதியாய் இருப்போம், அவர் மீது முழு நம்பிக்கையோடு இருப்போம். இன்று 2வது குறிப்பு என்னவென்றால், அந்த வயதானவருடைய பிரச்சனையை குறித்து நாம் பார்க்கலாம். நம் வயதாகும் போது அநேக போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இங்கு இவருடைய போராட்டத்தை குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். வயதாகும் போது நாம் பலவீனம் அடைகிறோம். நாம் ஒருவேளை இள வயதில் மிகுந்த உற்சாகமும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவராக இருந்தால், முதிர் வயதாகும் பொழுது ஒரு கடினமான காரியமாக இருக்கும். இந்த பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமான காரியமாக இருக்கும். நாம் மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நாம் உணர வேண்டும். நம் சரீரத்தில் மீதான நம்பிக்கையை விட்டு கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். வயதாகும் போது பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்குவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அநேகர் இளம் பிராயத்திலே கனவு காண்கிறோம். நாம் வயதாகும் போது எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாமல், இப்போதைய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இங்கு சங்கீதக்காரன் அதை குறித்து நமக்கு எச்சரிக்கிறார். ஆகையால் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏனென்றால் நம் சத்துருக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மறைந்து போவதில்லை. மற்றொரு காரியம், வயதாகும் போது தனிமையை சந்திக்க நேரிடும். வயதாகும் போது நம் நெருங்கியவர்களை இழக்க நேரிடும். நம்முடைய நீண்ட கால நண்பர்களை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். சபை எப்பொழுதுமே நம்மோடு இருந்தாலும் சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. தேவனோடு உள்ள உறவை, அவருடைய பிரசன்னத்தை உணர்வதும் நம்மை இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இன்று 3வது குறிப்பு என்னவென்றால், வயதானவருடைய திட்டத்தை குறித்து நாம் பார்க்கலாம்.
இயேசு சொன்ன ஒரு முக்கியமான வாக்குறுதி லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இங்கு உங்களுக்கு தேவனிடத்தில் என்ன வேண்டுமென்றாலும் கேட்கலாம் என்று ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எதை கேட்பீர்கள்? ஒரு வீடு, ஒரு கார், ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம், நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, உலக சமாதானம். வயதாகும் போதுதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை நாம் உணர முடியும். நம்முடைய திட்டமும் தேவனுடைய திட்டமும் ஒரே விதமாக இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவருடைய கடைசி நாட்களில் இந்த விசுவாசம் உள்ளவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். நாம் 71வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறது, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைமயிரும் உள்ளவனுமாய் வரைக்கும் என்னை கைவிடீராக. அவர் இந்த பூமிக்கு வரும்போது இதே எண்ணம் இயேசுவின் மனதிலும் இருந்தது. மீண்டுமாக லூக்கா 19:10வது வசனத்திலும் இவ்வாறாக சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அது மாத்திரமல்ல, மார்க் 1:38 அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களில் நாம் பிரசங்கம் பண்ணி வேண்டுமாதலால் அவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. இங்கே சங்கீதக்காரன் அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைகளையும் அவரை காத்த விதத்தையும் பார்ப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்பதையும் சிந்திக்கிறார். பல கிறிஸ்துவ நூல்களை எழுதிய ஒரு ஆசிரியர் ஆஸ்வல்ட் சாண்டர்ஸ் என்பவர் அவருடைய 70வது வயதில் இவ்வாறாக ஒரு பிரசங்கத்தின் போது அவர் கூறினார், தேவா, நான் என்னுடைய கடைசி காலத்தை வீணாக்கி விடாமல் என்னை காத்துக்கொள்ளும். நான் பல அமெரிக்கர்கள் கனவு காணக்கூடிய அந்த ஓய்வு திட்டத்தை எடுத்துக்கொண்டு மாதம் ஊரை சுற்றி பொழுதுபோக்கி டிவி பார்த்து வீணாகி என் நேரத்தை கழித்து விடாமல் என்னை காத்துக்கொள்ளும். நாம் வயதாகும் போது நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. நம்முடைய இளைய தலைமுறைக்கு தேவனுடைய விசுவாசத்தையும் நமக்கு அவருடனான அனுபவத்தையும் பற்றி நாம் அவர்களிடத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அநேக ஆண்டுகளான நம்முடைய ஐக்கியத்தையும் அதில் உள்ள முதியவர்களாகிய நாம் அவருடைய ஏராளமான அனுபவங்கள் சபைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக டீன்ஸ் மற்றும் கேம்பஸ் மாணவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று தங்கள் வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்க பார்க்கும்போது அற்புதமாக இருக்கிறது. இதற்கு அவர்களுடைய பெற்றோர் முதல் அநேகர் கேகேசி, ப்ரீடீன்ஸ், டீன்ஸ், கேம்பஸ் அநேகருடைய முயற்சிகள் இதில் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் இந்த புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் போது முதியவர்களுக்கு இவர்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இவர்களுக்கு அன்பு காண்பித்து அரவணைத்து பயிற்சி அளித்து தயார்படுத்தி உருவாக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமையாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வெவ்வேறு மினிஸ்ட்ரியில் உதவி புரியும் சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் உங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறேன். என்னவென்றால், நாம் நம் இளைஞர்களோடு உறவாடி அவர்களை விசுவாசத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்ற நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
நாம் இந்த ஊழியத்தில் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உற்சாகமான வார்த்தைகள் அவர்களுக்கு மிகுந்த பலத்தை தரும். தேவன் உங்களை இந்த ஊழியத்தில் பங்கேற்கும்படி உற்சாகப்படுத்தினாலும் சரி, இல்லை என்றால் உங்களை ஏதாவது உங்களுக்கு யோசனைகள், இந்த ஊழியத்தை மேம்படுத்தக்கூடிய யோசனைகள் இருந்தால் தயவு கூர்ந்து அதை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் வரும் சந்ததிக்கு பகிர்ந்து கொள்ள ஒரு திட்டம் நமக்கு இருக்க வேண்டும். முடிவாக நாம் தேவனை எப்படியாக பார்க்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நாம் சரியான விதத்தில் தேவனை பார்ப்பதற்கு அனுதினமும் நாம் அதற்கேற்ற ஒரு முதலீடு செய்வோம். உணர்ந்து கொள்வோம். வயதாகும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் மறைந்து போவதில்லை. ஆனால் நாம் சரீரபூர்வமாக எதையெல்லாம் இழக்கிறோமோ, நாம் தேவனோடு உள்ள ஆழமான ஐக்கியத்தினால் அதை நாம் சரிகட்டி விடலாம். ஆதலால் நம்முடைய கடைசி காலங்கள் தேவனுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மகிமை தரக்கூடியதாகவும் இருக்கும்படி நாம் திட்டமிட வேண்டும். இந்த நேரத்தில் நாம் திருவிருந்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த வேளையில் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிலுவைக்கு நேராக நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் நினைத்துக் கொள்வோம். இனி நாம் வாழப்போகும் நாட்களில் அதற்கு நன்றியுள்ளவர்களாக வாழ நாம் தீர்மானம் எடுப்போம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களை இம்மட்டுமாக காத்து வழிநடத்தி பலப்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, குறிப்பாக தேவனே, நீர் எங்களுக்கு செய்த தியாகங்கள், நீர் எங்களுக்காக நீர் சிந்தின உம்முடைய ரத்தம், நீர் எங்களுக்காக அனுபவித்த ஒவ்வொரு பாடுகளும் நாங்கள் சிந்திக்க மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை மன்னியும். எங்கள் பலவீனத்தில் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. அனுதினம் நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்மை சரியான விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ராஜா. தகப்பனே, நாங்கள் மகா பாவிகளா இருக்கும் பொழுதே நீர் எங்களுக்காக இறங்கி வந்து எல்லா விதமான அவமானத்தையும் எல்லா விதமான அசிங்கத்தையும் நீர் எங்களுக்காக அனுபவித்தீர். எல்லா விதமான வேதனையும் நீர் எங்களுக்காக அனுபவித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம். தகப்பனே, நாங்கள் இனி வரப்போற நாட்கள், நாங்கள் வாழக்கூடிய நாட்கள், இனி நாங்கள் உமக்கென்று இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் பலருக்கு அறிக்கையிடவும், இந்த வருங்கால சந்ததிக்கு இந்த காரியங்களை நாங்கள் எடுத்து சொல்லவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த போதிய ஞானத்தையும் அறிவியும் உம்முடைய ஆவியானவராலே எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீர் எங்களுக்காக மரித்ததுக்காக நன்றி சொல்லி எல்லாம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வேளையில் அப்பத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். மகா உன்னதங்களில் வாசமா இருக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவா, நீர் இம்மட்டுமாக எங்களோடு இருந்து எங்களை ஒருவரும் காத்து நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகுதியற்ற எங்களை நீர் அழைத்து நீர் எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் எங்களையும் ஒரு
உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு மிக்க நன்றி தகப்பனே. தேவனே, நாங்கள் மகா பாவிகள் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கும் உம்முடைய காருண்யத்துக்கும் இரக்கத்துக்கும் நாங்கள் தகுதியற்றவர்கள். இருப்பினும் தகப்பனே, நீர் உம்முடைய மகா கிருபையினால் எங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாகவும் உமக்கு விரோதிகளாக இருக்கும்பொழுது ஆண்டவரே, நீர் உம்முடைய ஒரே குமாரனாகிய எங்கள் ஆண்டவராக இயேசுவை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு துதிக்கிறோம் தேவனே. நாங்கள் நீர் சிந்தின ரத்தத்தையும் நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளையும் நாங்கள் அனுதினமும் நினைக்கவும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், உமக்கு கீழ்பட்டு நாங்கள் அதன்படி நடக்கவும், உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும், உம்முடைய நாமத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய விதத்தில் நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய மாட்டோம். எங்களுடைய எல்லா விதமான காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் சென்று வரும் வழி எல்லாவற்றையும் நீர் எங்களோடு இருந்து, நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை உமக்கு பிரியமான விதத்தில் எங்களை வழிநடத்த மாட்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்காங்க ஆண்டவரே. பண கஷ்டங்கள், உடல் வியாதிகள், நோய் நொடி, குடும்ப பிரச்சனைகள், பலவிதமான போராட்டம். தேவனே, இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் பலனடைவோம், விசுவாசத்தில் நாங்கள் பொங்கி எழவும், நாங்கள் தரித்து நிற்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய மாட்டவரே. எங்களுடைய எல்லா விதமான காரியத்திலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உம்முடைய வார்த்தையில் எங்களை வழிநடத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார். இந்த நேரத்துக்காக மீண்டும் நன்றி சொல்லி இதில் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோரும் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மிகவும் நன்றி லாசரஸ் ப்ரோ, ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்தீங்க. கண்டிப்பா நான் பர்சனலா என்ன கத்துக்கணும்னா, என்னோட ஓய்வு நாள்ல நான் எப்படி செலவழிக்க போறேன், என்னோட ஆத்மீகமான ஓய்வு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த குறிச்சு கத்துக்கினேன். ஸோ என்னோட அனுபவம் மற்றும் என்னோட போராட்டங்களை நான் பின்வர அந்த ஒரு தலைமுறைக்கு சொல்றதுக்கு இப்ப நான் எப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த குறித்து நான் கத்துக்கினேன். அது மட்டும் இல்ல, இரண்டாவது புள்ளியாக பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா, நான் என்ன கேட்கிறவனா இருக்கிறேன். எனக்கு ஒரு வசதியான வீடு, காரு, இல்ல இந்த ஒரு வைரஸ் என்னை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நான் கேட்கிறவனா இருக்கிறேன்னா, இல்லைன்னா இந்த சங்கீதக்காரன் கேட்கறது போல அடுத்த தலைமுறைக்கு நான் உங்களோட வார்த்தைகளை கொண்டு செல்வதற்கு, அடுத்த தலைமுறைக்கு நான் உங்களை பத்தி சொல்றதுக்கு என்னை தயார்படுத்துங்க அப்படின்னுட்டு சொல்றவனா இருக்கிறானா அப்படின்னுட்டு. நன்றி ப்ரோ, ஒரு அற்புதமான செய்திக்காக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த ஒரு நேரத்துல சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, தயவு செஞ்சு குறித்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி 9:30 மணிக்கு நம்ம கூட போறோம், 10 மணிக்கு இல்லை. ஸோ எல்லா ஒரு மொழியிலையும் இதே நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். மற்றும் இன்டர்நேஷனல் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு 31ஆம் தேதி ஜூலை. அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 750 ரூபாய் இருக்கும். மற்றும் இன்டர்நேஷனல் சிங்கிள்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகஸ்ட். இதுக்காகவும் 750 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஜோன் லீடர்ஸ்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கங்க. மற்றும் மூன்றாவதாக ஈஸ்ட் மற்றும் சவுத் ரீஜன் கேகேசி கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. எல்கேஜி யூகேஜிக்கு வந்து 12 மணிக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஜூம் கால் மூலமா நடக்கும். 1வது 2வது 3வது 4வது கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 5லிருந்து 6 மணிக்கு நடக்கும் ஜூம் கால் மூலியமாக. மற்றும் கோரமங்கலா ப்ரீடீன்ஸ் மீட்டிங் வந்து சனிக்கிழமை 7 மணிக்கு நடக்கும். மற்றும் HAL ப்ரீடீன்ஸ் மீட்டிங் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஜூம் கால்ல நடக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ப்ரீடீன் மினிஸ்ட்ரி லீடர்ஸ்ங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த நேரத்துல ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி இந்த ஒரு கூட்டத்தை முடிக்கலாம். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பா நேசிக்கிற அன்புள்ள தேவனே, மகா பரிசுத்தமும் இரக்கமும் கருணையும் கிருபையும் நிறைஞ்ச தேவனே, இந்த ஒரு அற்புதமான நாளை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு அற்புதமான செய்தியை தந்ததுக்காக மிகவும் நன்றி சொல்றேன் ராஜாவை. இது தொப்பனே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ராஜாவை அது பிரகாரம் நடக்கிறதுக்கு உதவி செய்யும். அன்றொரு ஒவ்வொரு குடும்பத்தோடும் துணையறந்து ராஜாவை அவங்களோட தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த ஒரு வைரஸ் மூலியமா ராஜாவை போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதியும். அவங்களுக்கு கர்த்தாவை இதுல இருந்து ஆண்டவரே சுகம் ஆகிறதுக்கு நீர் உதவி செய்யும் ராஜாவே. கர்த்தாவை நீர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி ராஜாவை. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படிக்கு உங்களோட மன்றாடி கேட்கிறேன். நேரத்துக்காக வேலைக்காக நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன்.